மகன் எழுப்பி கட்டுவான் என்று கர்த்தர் சொன்னதாக பார்க்கிறோம். அதில் கர்த்தர் உபயோகிக்கிறது என்றால் யுத்த புருஷராயிருந்தார் என்கிறதாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக சில காரியங்கள் சொல்லுகிறேன் என்றால், அதாவது கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும், சரீரத்துக்கும் பயிற்சி கொடுக்கணும், மனதுக்கும் பயிற்சி கொடுக்கணும், மனக்கட்டுப்பாடு வேணும். அதாவது இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட சிந்தனை வந்துன்னா டக்குன்னு அதை கிராஸ் பண்ணி சிந்தனை இந்த பக்கம் திருப்பி விட முடியும். இங்கேருந்து ஒரு சிந்தனை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்ப முடியும். இல்லைன்னா மனதை நிறுத்தி வைக்க முடியும். மனதை நிறுத்தி வைக்கிறது அப்படின்னா, அதாவது நாம் சுவாசிக்கிறோம், சுவாசிக்கிறதுனால ஃபங்க்ஷன் உண்டாகிறது. சுவாசம் நின்றுனா ஃபங்க்ஷன் நின்றுவிடும். அப்போ சுவாசத்தின் மூலமாக தான் மனமும் இயங்குகிறது. அப்போ சுவாசம் நிறுத்தப்பட்டால் மனம் வேலை செய்யாது, மனம் ஒரே இடத்துல நிற்கும். அது கொஞ்சம் பயிற்சி. அது என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாட்களே எனக்கு டைம் கிடைச்சா நான் சொல்லி தருகிறேன். நீங்கள் அது பிரயாசப்பட்டு பயிற்சி படலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேல் 4:35 இப்படி வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உலகத்திலே பல ஏற்றத்தாழ்வுகளும் அரசியல் மாற்றங்களும் பல காரியங்களும் தமக்கு சித்தமானதை உயர்த்துகிறார், சித்தமாக தாழ்த்துகிறார். இவர்கள் சரியில்லை என்றால் இவர்களை தாழ்த்தி போட்டு வேறு ஆட்களை கொண்டு வருவார். அதாவது ஒரு பக்கம் சாத்தான் இந்த உலகத்தில் ஆளுகை செய்தாலும் ஆனால் முழு வல்லமையும் கட்டுப்பாடும் இறைவனுடைய கரத்திலே இருக்கிறது. சாத்தானும் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. யோபின் சரித்திரத்திலே பார்க்கிறோம், அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு உத்தரவு கிடைத்தாலே நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுக்கு உத்தரவு அப்படியெல்லாம் கொடுக்கப்படாது. நமக்கு அவன் மேல் ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இப்போ நமக்கு பயந்து இருக்கிறான். எப்போ நேரடியாக சந்திப்பு நடக்குதோ ஒரு யுத்தம் நடக்கும். அவனுடைய முடிவு அதில் உண்டாகும். பொதுவாக என்ன பற்றிய காரியம், சொப்பனத்திலேயோ காட்சியோ தரிசனத்திலேயோ சாத்தான பாத்தில் சாத்தான் வர்றது கிடையாது, சொப்பனத்திலேயே வர்றது கிடையாது. அப்புறம் நான் ஒரு ஏரியாவுக்கு போகிறேன், அங்கே ஒரு துஷ்டாவி இருக்குன்னா உடனே அது விலை ஓடிவிடும். இல்லைன்னா நான் அதை அதட்டேன் என்றால் அது இயேசு நாமத்தினால அப்புறப்படுத்த முடியும். சில அசுத்தாவிகளை எல்லாரும் விரட்ட முடியாது. ஆனால் அதுக்கான அதிகாரம் உடையவர்கள் தான் அதை செய்ய முடியும். தேவனுடைய பரிசுத்த இதை அறியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் தவறு செய்து அதாவது உற்சாகத்தில் ரசிக்கப்பட்ட உடனே சாசுகளை சிலைகளை உடைக்க போய் பைத்தியம் முடித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. எல்லாரும் அதை செய்யக்கூடாது. எல்லாரும் அதை செய்யக்கூடாது. அதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கென்று அப்போது வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் தம்முடைய சித்தப்படி அவர் நடத்துகிறார். நமக்கு பெரிய சந்தோஷம், நம்முடைய தேவன் சகலத்தின் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறார். ஒருவேளை சோதிக்கும்படியாக ஏதாவது அனுமதி கொடுத்தால், அதாவது உண்மையான விசுவாசியா உண்மையான ஊழியக்காரனா என்று அறியும்படியாக சோதனை கண்டிப்பாக பரீட்சை தேவைத்தான். எப்படி என்றால் ஸ்கூல்களில் பரீட்சை வைக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் தேர்ச்சி அடைந்து அப்பர் கிளாஸுக்கு போகிறதுக்காக பரீட்சை வைக்கிறது தோல்வி அடையும்படியாக இல்லை. அந்த பரீட்சையில் இவர்கள் சரியாக படித்து சரியாக இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி கண்டுபிடிக்கப்படுகிறது இல்லையா? அதான் பரீட்சைக்கும் சோதனைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. சோதனை என்கிறது என்ன என்றால் நம்மை பாவத்தில் உள்ள தட்டி தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை நம்மை விட்டு அகற்றும்படியாக சாத்தானால் வருகிறது சோதனை. பரீட்சை சாத்தானும் செய்யலாம், தேவனும் நம்மை பரீட்சிக்கலாம். உதாரணமாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இவை இந்த காரியங்கள் நடந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதியிருக்கு பாருங்க. யாராவது இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். போதும். இப்போ பின்னால் உள்ள காரியங்கள் உங்களுக்கு தெரியும். உண்மையாக நம்மை விசுவாசிக்கிறானா என்று சொல்லி அறிய முடியா. உன்னுடைய குமாரனை கொண்டு வந்து எனக்கு பலியிடு என்று சொல்லி கருத்து சொன்னார். நான் காண்பிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் இல்லை, அந்த இடத்துல தான் கொண்டு போய் இது பண்ணும். அந்த மலையும் அவருக்கு காட்சியிலே காணப்பட்டது. அதிகாலையில் எழுந்த மனைவினால் அவன் யோசனை கேட்கவில்லை. யோசனை கேட்டால் கட்டி பிடிச்சிக்கிட்டா விடமாட்டா, தேவனுடைய சித்தம் செய்ய முடியாது. சில வேளை மனைவிகள் வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. மனைவிகள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுகிறவன், மனைவிக்கு பயப்படுகிறவன் உலகத்தில் எந்த நன்மையும் செய்ய மாட்டான் என்று 10 குறள் திருவள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். நல்ல காரியம் நல்ல ஆலோசனை தான் ஏற்றுக்கொள்ளணும். மற்றபடி அவரவர் ஸ்தானத்தை தான் வைக்கணும். பங்கிட்டு நேசம் பராபரனுக்கு உதவாது. முழு அன்பும் முழு விசுவாசமும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேவனுக்கு தான் செலுத்த வேண்டும். மனைவிக்கு செலுத்த வேண்டிய அன்பு கடமை உண்டு, பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய அன்பு கடமை உண்டு. அவ்வளோதோடு பாட்டி கொள்ளணும். ஆனால் நாம் தேவசித்தம் செய்கிறதுக்கு தடையாக மனைவியோ பிள்ளைகளோ சகோதரனோ சகோதரியோ யார் இருந்தாலும் உடனே அவர்களை நெக்லெக்ட் பண்ணணும், தள்ளி போட வேண்டும்.
உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு என்று சொல்லிட்டு நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இதுதான் சரியான ஒரு ஊழியக்காரனுடைய நிலை. நான் அப்படிப்பட்ட ஆள் தான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய சித்தம். எபேசியர் 1:12 என்ன இருக்குன்னா, தேவன் தம்முடைய தயவுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற சித்தத்தின்படியே எங்களை இவ்விதமாக முதலாவது ரட்சித்து அவருக்கு மகிமையாக இருக்கும்படியாக நியமித்தார் என்று சொல்லுகிறார். 11-12 சேர்த்து வாசிங்கன்னா எபேசியரில் அது உங்களுக்கு நன்றாக விளங்கும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவினுடைய மரணம் கூட தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடந்தது. அதாவது தேவன் திட்டமிட்டிருந்தார். அதையே துன்மார்கள் சாத்தானும் அந்த துன்மார்க்கராய மதவாதிகளும் சேர்ந்து இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள்.